வணக்கம். நல்ல சுவை மிகுந்த பழங்கள் நிறைந்த பழக்கூடை ஒன்று. நடுவிலே ஒரே ஒரு அழுகிய கனி. அது என்ன செய்துவிடும்? மொத்த கூடையையும் அழுகச் செய்துவிடும். ஒரு சிறு பொறி ஒட்டுமொத்த காட்டையே எரித்து நாசமாக்கிவிடும். அடுக்குமாடி கட்டிடம் ஒன்றில் ஓரிடத்தில் ஏற்படுகின்ற சிறு மின் கசிவு மொத்த கட்டிடத்தையும் தரைமட்டமாக்கிவிடும். அதனால் சிறியதுதானே என்று அளவு குறித்து பார்க்கக்கூடாது, அதனால் ஏற்படக்கூடிய விளைவு குறித்து பார்க்க வேண்டும். ஒருவர் 1 மணி நேரம் பேசுகின்றார், 2 மணி நேரம் பேசுகின்றார், பல நல்ல கருத்துக்களை எடுத்து கூறுகின்றார், ஆழ்ந்த சிந்தனை தரக்கூடிய அற்புதமான கருத்துக்களை எடுத்து வைக்கின்றார். மனிதனினுடைய உயர்வுக்கு, இந்த மாந்த சமூகத்தினுடைய மேன்மைக்கு பயன்படுகின்ற பல்வேறு கருத்துக்களை, தகவல்களை அள்ளி அள்ளி தருகின்றார். அப்படி பேசுகின்ற பொழுது ஒரே ஒரு சொல் தீச்சொல்லாக, சபைக்கு பொருந்தாத சொல்லாக அவர் பேசிவிட்டால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? அவர் இவ்வளவு நேரம் பேசிய சிறந்த கருத்துகளால் உண்டான அத்தனை பயன்களும் அழிந்து போய்விடும். ஏனென்றால் அவர் சொன்ன இந்த ஒரு தீச்சொல் எப்படி ஓரிடத்தில் பற்றிய நெருப்பு மற்ற அனைத்தையும் அழிக்கிறதோ அதை போல நல்ல கருத்துக்களை, சிந்தனைகளை எல்லாம் மறக்கச் செய்துவிடும். மனித குணத்தினுடைய இயல்பே எது ஒன்று தவறோ அதை பற்றி கொள்வது. ஒரு மொத்த வெள்ளைத்தாளில் ஓரிடத்தில் தெரிகின்ற கருப்பு புள்ளிதான் அனைவருடைய கவனத்தையும் கவரும். அதனால்தான் வள்ளுவர் கூறுகின்றார், நீங்கள் பேசுகின்ற பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு சொல்லை கூட தவறாக பேசிவிட்டால் அது மொத்தத்தையும் அழித்துவிடும். அடக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்ற திருக்குறள், ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்று ஆகாது ஆகிவிடும். அதனால் பேசுகின்ற பொழுது மிகவும் கவனமாக பேச வேண்டும். கடைசி சொல் வரை கவனத்தோடு பேச வேண்டும். நன்றி, வணக்கம்.